அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 4ஆம் வகுப்பு அறிவியல் பயிற்சி நூல் பருவம் 1லிருந்து அலகு 3 வேலை மற்றும் ஆற்றல் இந்த படத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதல்ல படத்தை பார்த்து வேலை நடைபெற்றிருந்தால் டிக்குறியும், வேலை நடைபெறவில்லை என்றால் இந்த தவறுக்குறியும் இடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வேலை நடைபெறுது அப்படின்னா அங்க ஒரு செயல் நடக்குதுன்னு அர்த்தம். செயல் நடந்தா அங்க வேலை நடைபெறுது. எந்த செயலுமே நடக்கல, அங்க ஒரு ஓய்வு நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா எந்த வேலையும் நடைபெறவில்லை. அதை வச்சு நம்ம பண்றோம். இப்ப இங்க ஊஞ்சல் ஆடுறாங்க, வேலை நடைபெறுது, டிக். இவன் இழுக்கிறான், அப்போ வேலை நடைபெறுது, இப்ப டிக் அடிக்கணும். இவன் தூங்கிட்டு இருக்கான், எந்த வேலையுமே நடைபெறல, அப்போ இதுக்கு தப்பு போட்டுரும். இங்க மரத்தை உழுக்குறாங்க, வேலை நடைபெறுது. இங்க எந்த வேலையுமே நடைபெறல, கிணத்து மேல ஒரு வாளி அப்படியே வச்சிருக்காங்க, அப்போ இங்க வேலை நடைபெறவில்லை, தவறு அடிக்கிறோம். இவன் இந்த இதுவை இழுத்துட்டு போறான் அந்த வண்டியை, அப்போ வேலை நடைபெறுகிறது. இங்க எந்த வேலையுமே நடைபெறல. இங்க மேல பாத்தீங்கன்னா பூக்களை உழுக்குறாங்க, அங்க வேலை நடைபெறுது. ஆனா இங்க எதுவுமே இல்லை, அப்படியே இருக்கு. அதனால இதுக்கு தவறு போடுறோம். இங்க அந்த குழந்தை விளையாடுது இந்த பொம்மைகளை வச்சு, அப்போ ஒரு வேலை நடைபெறுகிறது, அதனால டிக் அடிக்கிறோம். இந்த ஃபேன் சுத்தாம அப்படியே இருக்கு, ஓய்வு நிலையில இருக்கு, அப்போ எந்த வேலையுமே நடைபெறவில்லை, தவறு போட்டுறோம். இங்க ஃபேன் சுத்துது, அப்போ இது ஒரு வேலை நடைபெறுது, அப்போ செயல் நடக்குதுங்க. அப்போ இங்க டிக் அடிக்கிறோம். இங்க கிணத்துல தண்ணி இழுக்கிறாங்க, அப்போ இங்க வேலை நடைபெறுது, அதனால இதை டிக் அடிக்கிறோம். இங்க ஊஞ்சல் அப்படியே இருக்கு, எந்த வேலையுமே நடைபெறவில்லை, அப்போ இதுக்கு தப்பு போட்டுறோம். அடுத்தது 3.2ல பொருள்களையும் அவற்றுக்கு தேவைப்படும் ஆற்றலையும் நம்ம கோடிட்டு இணைக்கிறோம். இந்த ஃபேனுக்கு என்ன ஆற்றல் தேவைன்னா மின் ஆற்றல் தேவை. இங்க இந்த காற்றாடி சுத்துறதுக்கு நமக்கு காற்று தான் தேவை, அப்போ காற்று ஆற்றல். இது வேதி ஆற்றல், பேட்டரிக்கு வேதி ஆற்றல். இந்த மின்கலனுக்கு நமக்கு சூரிய ஒளி தான் வேணும், அப்போ சூரிய ஆற்றல். இதுக்கு இங்க தேவையானது வெப்பாற்றல். உள்ள இந்த நிலக்கரியை போட்டு எரிப்போம் இல்லையா, அப்போ இதுக்கு வெப்பம் தேவைப்படுது, அதனால இது வெப்பாற்றல். அடுத்து கொடுக்கப்பட்டிருக்க அந்த பத்தியை படிச்சுட்டு இல்ல புதுப்பிக்க இயலும் வளங்கள் எது, புதுப்பிக்க இயலாத வளங்கள் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறோம். கல்வி சுற்றுலா. மலர் தனது தோழி நிலாவிடம் தான் ஊட்டிக்கு சுற்றுலா சென்று வந்ததை பற்றி கூறினாள். சுற்றுலா செல்ல பள்ளியில் பேருந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். வழியில் பேருந்துக்கு டீசல் நிரப்பிக்கொண்டு மலை மீது ஏறினோம். செல்லும் வழியில் குப் குப் என்று புகையை கக்கியவாறு ஊட்டி மலை ரயில் தென்பட்டது. எங்கள் ஆசிரியர் இது நீராவி எஞ்சினால் இயங்குகிறது, இதற்கு எரிபொருளாக நிலக்கரியை பயன்படுத்துகிறார்கள் என்று கூறினார். மலை மேலே செல்ல செல்ல தென்றல் காற்று இதமாக வீசியது. மதிய நேரத்தில் சூரிய ஒளி கூட சுட்டெரிக்காமல் சுகமாக இருந்தது. அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது திடீரென மழை பெய்தது. எனவே நாங்கள் தங்கும் இடத்திற்கு விரைந்து சென்று விட்டோம். இரவு நேரத்தில் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொண்டிருந்தோம். அப்போது சமையல்காரர் எரிவாயு தீர்ந்து விட்டது, எப்படி சமையல் செய்வது என்று கேட்டார். அதற்கு எங்கள் ஆசிரியர் விறகு அடுப்பில் சமைக்கலாம் என்று கூற அதில் சமைத்து அனைவருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. உண்டு உறங்கிவிட்டு மறுநாள் மகிழ்ச்சியாக வீடு திரும்பினோம். இதுதான் அந்த பத்தி. இப்ப இதுல சில வார்த்தைகள் நான் அன்லைன் பண்ணிருக்கேன். எதுக்காகனா இதெல்லாம் புதுப்பிக்க இயலக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள் அதை சொல்றதுக்காக அன்லைன் பண்ணிருக்கேன். இப்ப இதுல புதுப்பிக்க இயலும் வளங்கள் எது அப்படின்னா காற்று, சூரிய ஒளி, அடுத்தது மழை. இது மூணுமே புதுப்பிக்க இயலும். புதுப்பிக்க இயலாதது எது அப்படின்னா இந்த டீசல். டீசலை நம்ம மறுபடியும் புதுசா உருவாக்க முடியாது, அது ரொம்ப நாள் ஆகும் இல்லையா. டீசல், நிலக்கரி, அப்புறம் எரிவாயு, கேஸ், இதெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள். அதை இந்த பெட்டியில நம்ம இங்க எழுதிடுறோம். 3.4ல புதுப்பிக்க இயலும் வளங்களுக்கு பச்சை வண்ணமும், புதுப்பிக்க இயலாத வளங்களுக்கு சிவப்பு வண்ணமும் நம்ம தீட்டுறோம். இப்போ இது புதுப்பிக்க இயல்றது தண்ணீரும், சூரிய ஒளி, காற்றாலை, இது 3 தான் புதுப்பிக்க இயலும், அதனால அதுக்கு பச்சை வண்ணமும். எரிவாயு, பெட்ரோல், நிலக்கரி, இது 3 புதுப்பிக்க இயலாது, அதனால இதுக்கு சிவப்பு வண்ணமும் தீட்டிடுறோம். அடுத்தது 3.5 எளிய இயந்திரங்களையும் அவை பயன்படும் இடங்களையும் பொறுத்துரும். சக்கரத்துக்கு மிதிவண்டி, இந்த இடத்துல நம்ம இந்த கோடாரியை பயன்படுத்துறோம். இந்த சாய்வா இருக்கிறது கனமான பொருளை மேலே ஏற்றுறதுக்கு, இதுக்கு திருகு. இந்த கப்பிக்கு என்ன வேணும்னா இந்த தண்ணி இழுக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் கப்பி. ஸோ இந்த மாதிரி நம்ம இதை மேட்ச் பண்ணிக்கிறோம். அடுத்தது 3.6ல படத்துல பயன்படுத்துகிற எளிய இயந்திரத்தினுடைய பெயர்களை எழுதுறோம். இது நெம்புகோல், திருகு, இது ஆப்பு, கப்பி, இங்க கொரடு, இது கொட்டை உடைப்பான். கீழ்காணும் படத்தில் பலு, திறன், ஆதார புள்ளி ஆகியவற்றை குறித்து நெம்புகளின் வகையை எழுதுக. நெம்புகளுடைய வகை எழுதணும். முதல்ல இருக்கிறது ஆதார புள்ளி, நடுவில் இருக்கிறது பலு. இங்க நம்முடைய திறன், எனர்ஜி, நம்ம கையை பிடிச்சி அழுத்துவோம் இல்லையா, அப்போ இங்க நம்முடைய எனர்ஜி, திறனை பயன்படுத்துறோம். அப்போ இந்த வகை நெம்புகள் 2ஆம் வகை நெம்புகோல். நெம்புகள் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா இப்படி எழுதிக்கோங்க. ஆப்பாத்தின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ
பா தி. அது என்னன்னா ஆ நடுவுல இருந்தா, ஆதார புள்ளி நடுவுல இருந்தா இது வந்து முதல் வகை நெம்புகோல். அடுத்து வந்து பா பலு நடுவுல இருந்தா இது வந்து இரண்டாம் வகையான நெம்புகோல். திறன் நடுவுல இருந்தா இது மூன்றாம் வகையான நெம்புகோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ பா தி. அதாவது ஆதார புள்ளி நடுவுல இருந்தா அது முதல் வகை நெம்புகோல். பலு நடுவுல இருந்தா அது இரண்டாம் வகை நெம்புகோல். திறன் நடுவுல வந்தா அது மூன்றாம் வகையான நெம்புகோல். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்ப இந்த இடத்துல நடுவுல இருக்கிறது வந்து பலு. பலு நடுவுல இருக்கிறது இது இரண்டாம் வகை நெம்புகோல். அடுத்த படத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து முதல்ல இருக்கிறது பலு, அடுத்து நடுவுல தான் ஆதார புள்ளி வருது. இங்க வந்து கடைசியா இங்க திறன் இருக்கு. அப்ப ஆதார புள்ளி நடுவுல வருது. ஆதார புள்ளி நடுவுல இருக்கிறதால இது வந்து முதல் வகை நெம்புகோல். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஆதார புள்ளி முதல்ல இருக்கு, திறன் நடுவுல இருக்கு, பலு கடைசியா இருக்கு. அப்போ இது வந்து திறன் நடுவுல வந்தா இது வந்து என்னன்னா மூன்றாம் வகையின் நெம்புகோல். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3.8 படத்தை பார்த்து நெம்புகளுடைய வகையை வந்து கண்டுபிடிச்சு எழுதுறோம். முதல்ல ஆதார புள்ளி, பலு, திறன் எங்க இருக்குன்னு முதல்ல நம்ம எழுதிக்கிறோம். இதுல வந்து பலு நடுவுல வருது. பலு நடுவுல வரதால இது இரண்டாம் வகை நெம்புகோல். அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கிறது வந்து ஆதார புள்ளி நடுவுல இருக்கிறதால இது முதல் வகை நெம்புகோல். அடுத்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா இதுலயும் ஆதார புள்ளி நடுவுல இருக்கு. அப்ப இது முதல் வகை நெம்புகோல். இங்க நடுவுல இருக்கிறது வந்து திறன் நடுவுல இருக்கிறதால இது மூன்றாம் வகை நெம்புகோல். இந்த படத்துல வந்து பலு தான் நடுவுல இருக்கு. பலு நடுவுல இருந்தா இரண்டாம் வகை நெம்புகோல். அடுத்தது கபிலன் செழியன் தங்கள் அலுவலகத்தை அடைவதற்கான வழியை காட்டவும். சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளங்கள் யாருடைய பாதையில் காணப்படுகின்றன? கபிலனும் செழியனும் அவங்க அலுவலகத்துக்கு போறதுக்கான வழியை நம்ம முதல்ல குறிச்சிக்கிறோம். அவங்க எப்படி போறாங்க அப்படின்னு குறிச்சிடுறோம். இப்ப இவங்க போற வழியில சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளங்கள் யாருடைய வழியில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளங்கள் வந்து கபிலன் பாதையில் காணப்படுகின்றன. சுற்றுச்சூழலுக்கு உகந்த வளங்கள் சொல்லும்போது அது வந்து என்னன்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். அது யாருடைய பாதையில இருக்குன்னா கபிலனுடைய பாதையில இருக்கு. அடுத்து வளரறி மதிப்பீடு இது வந்து 3வது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து நேரிடுக. படங்களை பார்த்து சரியான குற்றை தேர்ந்தெடு. இப்ப அந்த படத்துல வந்து சரியான குற்று எதுன்னா முத்து வந்து பந்து விளையாடுறான். அப்ப அவன் வேலை செய்யறான், இவன் வந்து வேலை செய்யல. குமார் வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப முத்து வேலை செய்கிறான், குமார் வேலை செய்யவில்லை. ரெண்டாவது வந்து பின்வரும் எந்த நிகழ்வு வேலை செய்யப்படுகிறது? நீச்சல் அடித்தல் தான் வேலை நடக்குது. புத்தகம் பிடித்தல் வந்து அமைதியா உட்கார்ந்துட்டு அப்படியே படிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து எந்த ஒரு இயக்கமும் அங்க நடைபெறல. அப்ப இயக்கம் நடைபெறுது அப்படின்னு சொன்னா அது வந்து நீச்சல் அடித்தல் தான். அப்ப அதுதான் வேலை செயல்படுதா நம்ம இங்க எடுத்துக்கணும். நான் ஒரு எரிபொருள், பேருந்து, லாரி போன்ற வாகனங்களை ஓட எண்ணெய் பயன்படுத்துகிறார்கள். நான் யார்? அப்ப அது வந்து டீசல். உருவாக நீண்ட காலம் ஆகும் வளம் எது? எந்த வளம் உருவாகுது நீண்ட காலம் ஆகும்னா பெட்ரோலியம் தான் நீண்ட காலம் ஆகும். நிலா பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் தேவையில்லாமல் அறைகளில் ஓடிக்கொண்டிருந்த மின் விசிறிகளையும் எரிந்து கொண்டிருந்த மின் விளக்குகளையும் அணைத்தாள். அவள் செய்தது சரியான செயல் என அவளுடைய அம்மா அவளை பாராட்டினார். ஏன்னா அது வந்து புதுப்பிக்க இயலாத வளம் அப்படின்றத அவ தெரிஞ்சிருந்தா. அப்படின்றத சரியான பதில். அடுத்தது வந்து 6வது கேள்வி. நிரலியா கிணற்றில் நீர் இறைக்க சென்றால் கிணற்று நீரை இறைக்க அவளுக்கு உதவும் எளிய இயந்திரம் எது? இதுல உதவுற எளிய இயந்திரம் வந்து இந்த கப்பி தான் அவளுக்கு உதவும். அடுத்து தண்ணீர் புட்டியின் மூடியை இறுக்கமாக மூட பயன்படுத்தப்படும் எளிய இயந்திரம் அது வந்து திருகு. புட்டியை வந்து திருகிதானே நம்ம மூடுவோம், அப்போ திருகு. அடுத்து 8வது கேள்வி. சரியான இணையை கண்டுபிடி. இப்ப வந்து சரியான இணைன்னா சக்கரம் மற்றும் அச்சு கத்திரிக்கோள். இதுதான் வந்து சரியான இணை. ஏன்னா அதுல வந்து ஆதார புள்ளி நடுவுல இருக்கும். அதனால இதுதான் வந்து சரியான இணை. அடுத்தது வந்து 9வது கேள்வி. இரண்டாம் வகை நெம்புகோலுக்கு பொருத்தமான கூற்று. இரண்டாம் வகை நெம்புகோல்னா அதாவது அந்த ஆப்பாத்தி சொன்னாலே அப்பா பலு வந்து நடுவுல இருக்கும். அப்போ அதுதான் இரண்டாம் வகை நெம்புகோல். திறனுக்கும் ஆதார புள்ளிக்கும் இடையில் பலு அமையும். அது இரண்டாம் வகை நெம்புகோல். அடுத்தது வந்து இரண்டாம் வகை நெம்புகோல் எது? இதுல எது இரண்டாம் வகை நெம்புகோல்? இங்க இருக்கு. ஏன்னா இங்க பலு தான் நடுவுல இருக்கு. அப்ப இதுதான் வந்து இரண்டாம் வகை நெம்புகோல். அடுத்து கீழே வந்து ஆன்சர்ஸை வந்து நம்ம ஷேட் பண்றோம். நன்றி.